ராஜச்சந்திரன் முன்பு இந்த பெங்களூரில் உயர் பதவியில் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பெங்களூரில் இருந்து தன்னை தூர விலக்கிக் கொண்டார். அவருடைய செல்வாக்கு இயல்பாகவே குறைந்து விட்டது. உலகம் அப்படித்தான் திரும்பியது. உங்களுடைய செல்வாக்கு எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அது ஒரு நிலையில் உங்களை அந்த இடத்தில் இருந்து தூர விலக்கும். நீங்கள் கடைசியில் அதில் இருந்து முழுவதும் மறைந்து விடுவீர்கள். மறுபுறம் ஆதித் நாராயணன் குடும்பமும் செந்தில்நாதன் குடும்பமும் பெங்களூரிலேயே இருந்தனர். அவர்களின் பேர குழந்தைகள் எல்லாம் வளர்ந்து பெங்களூரில் நிலைத்து இருந்தனர். அதனால் அவர்களின் செல்வாக்கு முன்பிருந்தே அதிகமாகிவிட்டது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சந்திரன் குடும்பம் தகுதியான போட்டியாளராக இல்லை. உண்மையில் சந்திரன் குடும்பம் அவர்களின் பார்வையில் கீழே தான் உள்ளது. அதனால் அங்குள்ள ஆதித் நாராயணன் குடும்பம், செந்தில்நாதன் குடும்பம், இரண்டு குடும்பங்களும் சந்திரன் குடும்பத்திற்கு பணிந்துதான் ஆக வேண்டும். சந்திரன் குடும்பத்திற்கு அரசியல் எதிர்காலமும் இல்லை. ஆனால் இவர்கள் பக்கம் எல்லாம் பிரகாசமாக இருந்தது. அனுஷ்யா அனுபமாவின் மன எண்ணங்களை புரிந்து கொண்டார். அனுபமாவின் புன்னகையை கவனித்த அவர், இது ரொம்ப அலட்சியமா எடுத்துக்காத. இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்னா நீங்க எல்லாம் நாளைக்கு போய் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இதுல இருந்து அவங்க பின் வாங்குறதா இல்லையாங்கிறது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து என்றார். அவரது ஆலோசனை எல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல இருந்தது. எல்லாத்துக்கும் சரி என்பது போல தலையசைத்தார். அக்கா, கவலைப்பட வேண்டாம், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் என்றார். அனுபமா அவர் கூறியதை எல்லாம் பொருட்படுத்தாமல் சந்திரன் குடும்பத்தை தன்னுடைய விருப்பத்திற்கு வளைக்க முடியும் என்று 100% நம்பிக்கையால் இருந்தார். அனுஷ்யா மீண்டும் அனுபமாவிடம் நினைவூட்டினாள். இதுக்கெல்லாம் அவந்திகாவை இப்படி பண்ண தூண்டி விட்டது யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்களா? என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தோணிருக்காதே என்றார். அனுபமா கோபமடைந்தார். ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா, நாங்க அவகிட்ட நல்லா விசாரிச்சிட்டோம். அப்படிலாம் யாரும் இல்லன்னு சத்தியம் பண்றா. இவ அவ மேல இருக்கிற வெறுப்புல தான் அவந்திகாவுக்கு இவளை பார்த்தா பயம் வரணும்னு பண்ணிருக்கா என்றார். அதுக்குன்னு அவ இப்படி ஒருத்தவங்களை கொலை பண்ண பாப்பாளா? நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். இவ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணால, அதோட விளைவுதான் இது. இனியாவது அவங்க மண்டையில ஏறுற மாதிரி சொல்லு. அவளை சீக்கிரம் திருந்த சொல்லு, இல்லனா இன்னும் நம்ம அசிங்கப்படுற மாதிரி ஆகிடும் என்று அனுஷ்யா இறுதியாக தனது பொறுமையை இழந்தார். சரிக்கா, எனக்கு புரியுது, இனி அவளை ஒழுங்கா நடந்துக்க சொல்றேன் என்று கூறினார். அனுபமா அங்கிருந்து வெளியேறிய பிறகு அனுஷ்யா தனது கணவரை பார்க்க ரூமிற்கு சென்றாள். அவருடைய உடல்நிலை மோசமடைந்து வந்தது. ஷாம் அவருடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள தன்னால் முடிந்தவரை முயன்றாலும் நோயின் தீவிரம் அதிகமடைவதை அவனால் தடுக்க முடியவில்லை. இருப்பினும் ஜனாதிபதி தனது நம்பிக்கையை விடவில்லை. அவருடைய தைரியம் அவருக்கு துணையாக இருந்தது. அனுஷ்யா ரூமிற்குள் நுழைந்த போது அவர் இன்னும் வேலை செய்து கொண்டிருந்தார். மெத்தையில் சாய்ந்து கொண்டு கையில் சில ஆவணங்களை வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்த அனுஷ்யா வேகமாக அவருடைய அருகில் வந்து, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? ஏன் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களை நல்லா ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன், நீங்களே உங்க உடம்பு கெடுத்துக்கிறீங்க என்று புலம்பினாள். ஜனாதிபதி சிரித்தபடி, என்னால செய்ய முடியுது, நான் செய்யறேன். ஆனா வேலை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை முடிக்காம என்னால தூங்க முடியாது. அதே நினைப்புதான் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் படுத்தே கிடந்தா அது இன்னும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் என்றார். நீங்க முடியாதுன்னா சொல்லவே கூடாது, ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும். அனுஷ்யா செயலாளரை பார்த்து, இந்த ஆவணங்களை எடுத்துட்டு போங்க. அடுத்த தடவை நீங்க டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஜனாதிபதிய ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய விடக்கூடாது. அது என்னோட ஆர்டர். அதை மீறி இவர் வேலை பார்த்தாருன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்றார். படுக்கைக்கு அருகில் நின்ற செயலாளர் தலையசைத்தார். சரி மேடம், இனி நான் பாத்துக்கிறேன் என்று அவர் ஆவணத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்றார். ஜனாதிபதி அவரை தடுக்க விரும்பினார். ஆனால் அவர் தனது மனைவியின் முகத்தில் தீவிரமான தோற்றத்தை கண்டதும் தன்னை தானே நிறுத்தி கொண்டார். ஆத்மிகா விஷயம் என்ன ஆச்சு? எல்லாம் ஓகே தானே? இல்ல எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா என்றார். அவர் தனது வேலையில் பிஸியாக இருப்பதில் இருந்து வேறு விஷயத்திற்கு மாற்ற முடிவு செய்தார். அனுஷ்யா அவருக்கு அருகில் அமர்ந்து எல்லாவற்றையும் சொன்னார். சந்திரன் குடும்பம் பேசினா ஒத்துக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க இதுல இருந்து பின்வாங்கலனா ஆத்மிகாவோட வாழ்க்கை என்று அனுஷ்யா பெருமூச்சு விட்டார். ஜனாதிபதி சற்று தலையசைத்தார். அவ சட்டவிரோதமா செயல பண்ணிருக்கா, அதனால கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் என்றார். எனக்கும் தெரியும், ஆனா அனுஷ்யா பேசி முடிக்கவில்லை, பெருமூச்சு விட்டார். ஜனாதிபதி தன்னுடைய மனைவியின் மன எண்ணத்தை புரிந்து கொண்டார். ஆனா செந்தில்நாதன் குடும்பமோ ஆதித் நாராயணன் குடும்பமோ அப்படி எதுவும் நடக்க விடாது. அனுஷ்யா கவலையில் இருந்தார். செந்தில்நாதன் குடும்பம் தங்கள் உறவினரின் தவறுகளை மறைக்க என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அவளுக்கு அவர்களின் தகுதி மட்டுமே முக்கியம். அதிலிருந்து ஒருபோதும் பணிந்து கீழே வரமாட்டார்கள். ஆத்மிகா அவரது ஒரே பேத்தி.
அவர் அவளை பாதுகாக்க தனது வாழ்க்கையை கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டார். இதனால் தான் ஆத்மிகா எந்த விதமான குற்றத்தையும் பயமின்றி செய்ய முடியும். அவளை காக்கத்தான் அவர்கள் இருக்கின்றார்களே. ஆத்மிகாவின் குற்றம் தொடர்பாக செந்தில்நாதன் குடும்பம் ஆதித் நாராயணன் குடும்பமும் சந்திரன் குடும்பத்துடன் சண்டையிடும். அப்படி எதுவும் நேர்ந்தால் இந்த விஷயம் பூதாகாரமாக வெடிக்கும் என்று அதை நினைத்த அனுஷா கவலைப்பட்டார். அவருடைய கணவரின் நிலைதான் நடு ஆற்றில் நிற்பவர் போல இருக்கின்றது. இங்கு செல்வதா அங்கு செல்வதா, இல்லை நீரிலே மூழ்குவதா என ஒன்றும் புரியவில்லை. அவர் ஜனாதிபதியாக இருக்கலாம், ஆனால் அவர் பல செல்வாக்கு மிக்கவர்களுக்கு மத்தியில் இருக்கிறார். இல்லையெனில் நாடு முழுமையான குழப்பத்தில் இருக்கும். இருப்பினும் அவர் இன்னும் தனது நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த விஷயம் அவருடைய உடல்நிலையை பாதிக்கும் என்று நினைத்தார். தனது மனைவியின் கவலையை ஜனாதிபதி புரிந்து கொண்டார். அவர் மனைவியை ஆறுதல் படுத்தினார். கவலைப்பட வேண்டாம், இந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடியும். இதனால எனக்கு ஒன்னும் ஆகிடாது, நான் செத்துட மாட்டேன் என்றார். என்னங்க இப்படிலாம் பேசாதீங்க, என்ன லூசுதனமா பேசுறீங்க? இனி இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்துச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அனுஷா தனது கணவரை கோபமாக பார்த்தார். உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க நல்லாதான் இருப்பீங்க. ஷாம் மெக்கானிக்கல் ஹார்ட் சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடுவான், உங்களுக்கு சரியாயிடும் என்றார். ஜனாதிபதி சிரித்தார். அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, எல்லாம் சரியாயிடும்னு நம்புறேன். அதனால நீ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படாத, நான் உன் கூடவே தான் இருக்கேன். அவங்க எதுவும் செஞ்சிட முடியாது என்று ஆறுதல் கூறினார். சந்திரன் குடும்பம் நாங்க வாபஸ் வாங்க மாட்டோம்னு விடாப்பிடியா இருந்தா என்ன பண்றது? எல்லாம் பாத்துக்கலாம். ரவி பண்ண தப்புக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அவன் அன்னைக்கு இங்க வந்து எப்படி நடந்துட்டான், அதுவும் தப்பு தானே. அதனால இப்போதைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பாத்துக்கிட்டு நாம இறங்கலாம். உண்மையிலேயே அவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க. இப்ப ரெண்டு பக்கமும் சமமா இருக்கு. யாரு பக்கம் சாய போகுதுன்னு தெரியல. நம்ம நினைச்சு பார்க்காதது கூட நடக்கலாம். இல்ல அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம். அப்படியும் எதுவும் ஆகலனா நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் என்றார். தன்னுடைய கணவர் சொல்வதை கேட்ட அனுஷாவிற்கு இப்போதுதான் நிம்மதி வந்தது. கணவர் இதை எப்படியும் சமாளித்து விடுவார் என்பது நன்றாக தெரியும். ராஜச்சந்திரன் அன்று இரவு பெங்களூருக்கு வந்தடைந்தார். அவரை அழைத்து செல்ல அவந்திகாவும் ரவியும் தனிப்பட்ட முறையில் ஏர்போர்ட்டுக்கு வந்தனர். பெங்களூருக்கு அவர் திரும்பி வருவது அவர்களுக்குள் ஏதோ இனம் புரியாத உணர்ச்சிகளின் கலவையை எழுப்பியது. நான் திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். என்னோட வாழ்க்கையில திரும்பவும் இந்த இடத்துக்கு வருவேன்னு நினைச்சு கூட பாக்கல என்றார். ரவி சிரித்து கொண்டே, தாத்தா, நீங்க இங்க ஒரு பெரிய விஷயத்த செய்ய இங்க திரும்பி வந்திருக்கீங்க. இது திரும்பவும் உங்களோட புகழ நிலைநிறுத்த போது. நீங்க பார்க்கதான் போறீங்க என்றான். ராஜச்சந்திரன் சிரித்தார். இது இன்னும் உறுதியா தெரியலையே, இது எப்படி முடியும்னு யாருக்கு தெரியும் என்றார். தாத்தா, ஒரே ஒரு முடிவு மட்டும்தான் என்று ரவி நம்பிக்கையுடன் கூறினார். நாம தான் ஜெயிப்போம், ஏன்னா நாம தான் ஜெயிச்சாகணும் என்றான். நீ சொல்றதும் சரிதான், நாம தான் ஜெயிக்கணும். ராஜச்சந்திரனின் கண்களுக்கு பின்னால் ஒரு தீ உடனடியாக மின்னியது. அதை ஒருபோதும் கைவிடக்கூடாது என்பதற்காக சந்திரன் குடும்பத்தின் வெறி இருந்தது. சரி வாங்க போலாம், வாங்க கார்ல ஏறுங்க, எல்லா விஷயத்தையும் எனக்கு விவரமா சொல்லுங்க என்றார். சரி தாத்தா, வாங்க போலாம் என்று அவந்திகாவும் ரவியும் அவருடன் காரில் ஏறி அவர்கள் ஹில்ஸ் ரெசிடென்ஸை நோக்கி சென்றனர். காரில் ரவி தனது தாத்தாவுக்கு எல்லாவற்றையும் விரிவாக கூறினான். ராஜச்சந்திரன் அவன் கூறியதை கேட்டு திருப்தி அடைந்தார். அவர் அவந்திகாவை பார்த்து, உன்னோட பிளான் சூப்பரா இருக்கு. மாதவன் குடும்பத்தை அழிக்க மத்த 2 குடும்பத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது அவங்களா எதிர்த்து போராடுறது உண்மையிலேயே புத்திசாலித்தனம் அல்ல. உன்னோட தைரியத்தை கண்டிப்பா பாராட்டணும் என்றார். அதனால தாத்தா, நாளைக்கு உங்களோட கோஆபரேஷன் எங்களுக்கு தேவைப்படும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்று ரவி லேசான புன்னகையுடன் கூறினார். ராஜச்சந்திரன் நம்பிக்கையுடன் கூறினார். இதை என்கிட்ட விட்டுடு. ஆதித் நாராயணனும் செந்தில்நாதனையும் பத்தி பல வருஷமா தெரியும். அவங்க என்ன மாதிரியான சூழ்ச்சியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அவங்கள சமாளிச்சிடுவேன். நம்ம குடும்பத்தை கொடுமைப்படுத்தினவங்கள ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் என்றார். ஆதித் நாராயணன் குடும்பத்தையும் செந்தில்நாதன் குடும்பத்தையும் மாதவன் குடும்பத்திற்கு எதிராக திசை திருப்ப வேண்டும் என்றால் அதற்கான முக்கிய துருப்பு சீட்டாக ராஜச்சந்திரன் செயல்பட வேண்டும். அவர் ஓய்வு பெற்றிருக்கலாம், ஆனால் அவர் இன்னும் சந்திரன் குடும்பத்தின் முக்கிய ஆளாக, குடும்பத்தில் மிகப்பெரிய செல்வாக்கை கொண்ட நபராகவும் இருந்தார். எனவே ஆதித் நாராயணன் குடும்பத்திற்கும் செந்தில்நாதன் குடும்பத்திற்கும் எதிராக பேச இவர்தான் சரியான நபர். அனுப்பமாவின் திட்டத்தை அவந்திகா முன்பே கணித்து விட்டாள். செந்தில்நாதன் குடும்பம் மற்றும் ஆதித் நாராயணன் குடும்பத்தின் பெரியவர்களுடன் சந்திரன் குடும்பம் ஒப்புக்கொண்டதாக அவர் நினைத்தாள். ஆமாம், சந்திரன் குடும்பம் இறுதியில் ஒப்புக்கொள்கிறது, ஆனால் மிகப்பெரிய நிலைமைகளுடன். ராஜச்சந்திரன் அவர்கள் நினைத்தபடி எளிதில் கையாள முடியவில்லை. அவர்கள் திட்டமிட்ட அனைத்தும் அவந்திகாவின் கணிப்புகளுக்குள் இருந்தன. பல திடமான சுவர்களுக்கு பின்னால்
தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்த மாதவன் குடும்பத்தினருக்கு அவர்களின் பின்னால் ஒரு பெரிய விரிசல் இருப்பது தெரியவில்லை. அன்று இரவு பெங்களூரில் உள்ள அனைத்து முக்கிய பெரும் புள்ளிகள் எல்லாம் ஆத்மிகாவின் இந்த குற்றம் குறித்து விவாதிக்க கூடியிருந்தன. இந்த செல்வாக்கு மிக்க நபர்களை ஒன்றாக இணைக்கும் புள்ளி அவள். இது இந்தியாவின் நம்பர் 1 பெண் வாரிசு என்ற அடையாளத்தை மீண்டும் காட்டியது. அவள் பிரச்சனையில் சிக்கியிருந்தாள். பெங்களூரில் உள்ள அனைத்து செல்வாக்கு மிக்க குடும்பங்களும் அவளை காப்பாற்றுவதற்காக ஒன்று சேர்ந்தன. இருப்பினும் எல்லோரும் அவளை காப்பாற்ற ஒரு வழியை கண்டுபிடிப்பதால் அவள் எந்தவித கவலையும் இல்லாமல் இருந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவது அவளுடைய பொறுப்பு அல்ல. அவளுடைய ஒரே பொறுப்பு வாழ்க்கையை அனுபவித்து அனைவரின் பாசத்தையும் கோருவதுதான். அடுத்த நாள் ஆத்மிகா தயக்கத்துடன் செந்தில்நாதன் மற்றும் ஆதித் நாராயணன் குடும்பத்தினருடன் சந்திரன் குடும்பத்தை சந்திக்க சென்றாள். அவள் போகவில்லை என்றால் சந்திரன் குடும்பத்தினர் குற்றச்சாட்டை கேன்சல் செய்ய மாட்டார்கள். அதுவும் இல்லாமல் அவளுடைய பெயரும் மரியாதையும் சேதமடையும். இருப்பினும் சேதம் மிகவும் சிறியதாக இருக்கும். அது அரிதாகவே தெரியும். பொருட்படுத்தாமல் ஆத்மிகா இதை ஒரு பெரிய விஷயம் என்று நினைக்காவிட்டாலும் அவளுடைய குடும்பம் ஒரு குற்றவியல் வழக்கிலும் அவளுடைய பெயரை கேவலப்படுத்த அனுமதிக்காது. ஆத்மிகா மற்றவர்களுக்கு முன்னால் எப்போதும் குழந்தைத்தனமாகவே நடந்து கொள்வாள். ஆனால் அவளுடைய குடும்பத்தினருடன் அவள் எப்போதாவது அடக்கமாகவும் மரியாதையாகவும் இருப்பாள். அதனால் தான் அவர்கள் அவளை மிகவும் பொக்கிஷமாக கருதினார்கள். அவள் இறுதியாக வருந்தினாள். அதே சமயம் அவந்திகா மீண்டும் தன் வலையில் விழுந்தாள். அவள் மீண்டும் அவளை கொடுமைப்படுத்துவேன் என்று சத்தியம் செய்தாள். அவள் மன்னிப்பு கேட்கும் வரை சந்திரன் குடும்பத்தினரும் அவந்திகாவும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று ஆத்மிகா கருதினாள். அது மட்டுமல்லாமல் அவள் மன்னிப்பு கேட்டதற்காக அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பார்கள். இருப்பினும் அவள் எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறாள் என்பதை அவள் விரைவில் கண்டுபிடிப்பாள். பெரிய ஹாலில் ராஜச்சந்திரன், ஆதித் நாராயணன், செந்தில்நாதன், அவந்திகா, ஆத்மிகா, அனுபமா ஆகியோர் இருந்தனர். செந்தில்நாதன் உடனடியாக ஆத்மிகாவை அவந்திகாவிடம் மன்னிப்பு கேட்க சொன்னார். ஆத்மிகா, வந்த அவந்திகா கிட்ட மன்னிப்பு கேளு. இந்த தடவை நீ தப்பு பண்ணிட்ட, அதனால இது போல இனி நடக்காதுன்னு மன்னிப்பு கேளு என்று செந்தில்நாதன் ஆத்மிகாவை காப்பாற்றுவதற்காக வெளிப்படையான நோக்கத்துடன் கூறினார். ஒரு கொலை முயற்சியை அவர் குறைத்து மதிப்பிட்டார். ராஜச்சந்திரன் நக்கலாக பார்த்து சிரித்தார். ஆத்மிகா தனது தாத்தாவின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எழுந்து சென்று அவந்திகாவை பார்த்து சிரித்தாள். அவந்திகா, இந்த தடவை என்னோட தப்புதான். சத்தியமா நான் இதை விளையாட்டுத்தனமா தான் செஞ்சேன். இது இவ்ளோ சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கல. கோபப்பட வேண்டாம். இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடு, சரியா? சத்தியமா இது போல செய்ய மாட்டேன். பிளீஸ் என்ன மன்னிச்சிடு. இது போன்ற நேர்மையுடன் ஒருவரிடம் ஆத்மிகா மன்னிப்பு கேட்பது இதுவே முதல் முறை. அனுபமா நிம்மதியுடன் சிரித்தார். அவதான் மன்னிப்பு கேட்டுட்டாளா அவந்திகா? என் பொண்ணு அவ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டா. அவ இப்ப திருந்திட்டா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடு, சரியா என்று கேட்டார். ஆதித் நாராயணன் மற்றும் செந்தில்நாதன் ஆகியோர் ஆத்மிகாவுக்கு உதவ முன் வந்தனர். அவர்கள் அனைவரும் இவ்வளவு தூரம் கூறுவதால் அவர்களின் வார்த்தைகளால் திசை திருப்பப்பட்டு மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாள் என்று. அவர்கள் யாரை எதிர்க்கிறார்கள் என்று தெரியாது. அது அவந்திகா நாதன். அவளுடைய மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஒத்ததாக இருந்தது. அவள் ஆத்மிகாவை ஓரக்கண்ணால் பார்த்தாள். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவள் அப்படியே அவளை முறைத்து பார்த்தாள். அவள் பார்வையை பார்த்த ஆத்மிகா குழப்பமடைந்தாள். அவந்திகா, நீ என்ன இப்படி பாக்குற? என்ன மன்னிக்கிற எண்ணம் உனக்கு இல்லையா என்று நேரடியாக கேட்டாள். இவளுடைய வார்த்தையை கேட்டு அறையில் இருந்த மற்றவர்களின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து அவர்கள் அனைவரும் அவந்திகாவை பார்த்தார்கள். அறையில் சூழ்நிலை மொத்தமும் மாறிவிட்டது. அங்கு இருந்தவர்கள் கட்டி எழுப்பிய நல்லுறவை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவந்திகா இடித்து விட்டாள். ராஜச்சந்திரன் மட்டுமே உள்ளுக்குள் சிரித்தார். எல்லாம் முட்டாள். இன்னும் அவர்களுக்கு அவந்திகாவின் திட்டம் தெரியாது. அவளை எதிர்க்க நீங்கள் இன்னும் தகுதி பெறவில்லை. அவந்திகா ஆத்மிகா கேட்டதற்கு எதுவும் கூறவில்லை. ஆனால் அவளை பார்த்து, ஆத்மிகா, நீ உண்மையிலேயே நேர்மையா மனசார என்கிட்ட மன்னிப்பு கேட்டியா என்று கேட்டாள். ஆத்மிகா தலையை ஆட்டினாள். கண்டிப்பாக என்றாள். அவந்திகா லேசாக சிரித்தாள். மன்னிப்பு கேட்கறதுல நேர்மை இருக்கணும். மன்னிப்பு கேட்கணும்னு உனக்கு எண்ணம் இருந்தா அது மனசுல இருந்து வந்திருக்கணும். உன்னை பார்த்தா வாய் மட்டும்தான் கேக்குற மாதிரி இருக்கு என்றாள். நீ என்ன சொல்ற? ஆத்மிகாவின் வழக்கமான அணுகுமுறை கோபம் மட்டுமே. ஆனால் கோபத்தை பெரிதும் அடக்கி அரை மனதுடன், அவந்திகா, நான் உண்மையா மனசாரதான் மன்னிப்பு கேட்டேன். ஆனா நீ ஏன் இப்படி சொல்ற என்றாள். ஆதித் நாராயணனுக்கு கூட கோபம் வந்தது. அவந்திகா, செந்தில்நாதனும் நானும் தனிப்பட்ட முறையில உன்னை தேடி வந்து எங்க ஒரே பேத்தி ஆத்மிகாவை உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னோம். அவளும் இவ்ளோ தூரம் கீழே இறங்கி மன்னிப்பு கேட்டிருக்கா. ஆனா நீ என்ன நேர்மை இல்லைன்னு இவ்வளவு ஈஸியா சொல்ற
என்றார். ராஜச்சந்திரன், நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க, நாங்க நேர்மையா இல்லையா? செந்தில்நாதன் ராஜச்சந்திரனை பார்த்து கேட்டார். எங்க குடும்பத்துல பெரியவங்க உங்க இடம் தேடி வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி இருக்கோம். நாங்க நேர்மையா இல்லனா ஏன் உங்களை தேடி வந்திருக்க போறோம் என்றார். எல்லாருக்கும் எங்களோட நேர்மையை எப்படி காட்டணும் என்று ஆதித் நாராயணன் கேட்டார். அவர்கள் வெளிப்படையாக ஆத்மிகாவை காப்பாற்றி சந்திரன் குடும்பத்தினரையும் அவந்திகாவையும் கொடுமைப்படுத்தினர். ராஜச்சந்திரன் மனதிற்குள்ளே சந்தோஷத்துடன், நான் முடிவை சொல்லணும்னு சொல்றீங்க அப்படிதானே? நல்லது. என்னோட முடிவு என்னன்னா, நீங்க எல்லாம் நேர்மையா இல்லன்னு அவந்திகா சொன்னா அவ சொல்றது கண்டிப்பா சரியாதான் இருக்கும் என்றார். என்ன என்று செந்தில்நாதன் கோபமடைந்தார். ராஜச்சந்திரன் இப்படி நடந்து கொள்வார் என்று ஆதித் நாராயணன் எதிர்பார்க்கவில்லை. ராஜச்சந்திரன், நீ என்னதான் சொல்ல வர? நீ என்ன வெளிப்படையாக இந்த அவந்திகாவை காப்பாத்தலாம்னு பாக்குறியா? வேணும்னே எங்களை எதிர்க்கிறியா என்றார். நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆத்மிகாவுக்கு அதுதான் பண்றீங்க. நான் பண்ண தப்பு, நீங்க பண்ண தப்பு இல்லையா? ராஜச்சந்திரன் இடைவிடாமல் எதிர்த்தாக்குதல் நடத்தினார். நீ என்னோட குடும்பத்தை கட்டாயப்படுத்த நினைச்ச. கண்டிப்பா நான் வாயை மூடிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? என்னோட குடும்பத்தை அவ்வளோ சீக்கிரத்துல எதுவும் பண்ண விட்டுட மாட்டேன். அதிகபட்சம் நாங்க கடைசி வரைக்கும் போராடுவோம். யார் மேல வராங்கன்னு பாப்போம் என்றார். ராஜச்சந்திரா என்று ஆதித் நாராயணன், செந்தில்நாதன், ஆத்மிகா, அனுபமா என அனைவரும் கோபத்தில் கத்தினர். ராஜச்சந்திரன் இந்த அளவிற்கு பேசுவார் என்று அங்கு இருந்தவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர் யார் என்று நினைத்து அவர்களுடன் அவ்வாறு பேச துணிந்தார். அவருடைய சிந்தனையில் அதிக எச்சரிக்கையுடன் இருந்த செந்தில்நாதன் அவரிடம் மெதுவாக, ராஜச்சந்திரன், நாங்க உங்க குடும்பத்தை கொடுமைப்படுத்தணும்னு சொல்றீங்க. ஆனா நாங்க என்ன பிரச்சனை பண்ணோம்னு சொல்லுங்க. நாங்க உங்களை எந்த விதத்துல கொடுமை பண்ணணும்? இப்ப நாங்க நேர்மையோட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கோம் என்றார். ஓ, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னே தெரியல. ஓகே, விடுங்க, உங்களுக்கு சொல்றேன் என்று ராஜச்சந்திரன் அதிகாரத்துடன் கூறினார். அவரது பார்வை கூர்மையானது. எங்க அவந்திகா நல்ல மனசோட ஜனாதிபதியோட உடல்நிலைக்கு உதவ வந்தா. அவ ஜனாதிபதிக்காக மெக்கானிக்கல் ஹார்ட்டை உருவாக்குனதுல அவளுக்கு என்ன கிடைச்சது? உங்க ஆதித் நாராயணன் குடும்பத்தை சேர்ந்த அந்த பொண்ணுக்கு அவ அப்படி பண்றது பிடிக்கல. அதனால என்கிட்ட சொல்லுங்க, அது என்னோட குடும்பத்தை கொடுமைப்படுத்தலனா பின்ன அது என்ன? இல்லனா உங்களுக்கு சந்திரன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எதுக்கும் உதவாதவங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்களை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே என்றார். ராஜச்சந்திரன் கடைசியாக பேசியது இவர்கள் இருவரையும் கோபப்படுத்தியது. செந்தில்நாதன் கோபமாக, ராஜச்சந்திரன், நீங்க எப்படி எங்க மேல இப்படி ஒரு பழிய போடுறீங்க? நாங்க எப்போ உங்க குடும்பத்தை அவமானப்படுத்தினோம், இல்ல கொலை பண்ண முயற்சி பண்ணோம் என்றார். ராஜச்சந்திரன், இது மாதிரியான குற்றச்சாட்டை எங்க மேல இப்படி ஈஸியா சொல்றீங்க? அதுக்கு நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும் என்று ஆதித் நாராயணன் பதில் அளித்தார். ஆத்மிகாவும் அவர்கள் சொல்வதற்கு சம்மதம் என்பது போல தலையாட்டினாள். ஆனால் அனுபமா உஷாராக இருந்தார். அவர் அவர்களை வாயை மூடிக்கொண்டு இருக்குமாறு சைகை காட்டினாள். இது அவர் பேசுவதற்கான நேரமோ இடமோ அல்ல. அவளுடைய வார்த்தைகள் நிலைமையை மோசமாக்கும் மற்றும் சந்திரன் குடும்பத்தை மேலும் கோபப்படுத்தும். ஆத்மிகா தனது அம்மாவின் எண்ணத்தை புரிந்து கொண்டாள். ஆனால் அவளுடைய மன போராட்டத்தை அடக்க முடியவில்லை. இருப்பினும் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளும் அளவுக்கு அவள் புத்திசாலித்தான். அவந்திகா கோபமாக உட்கார்ந்திருந்தாள். பேசாமல் இருப்பது உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் என்று நினைக்கிறீர்களா? சாத்தியமற்றது. ராஜச்சந்திரன் விடுவதாக தெரியவில்லை. பதிலடி கொடுத்து கொண்டே இருந்தார். என்ன சொல்றீங்க? நான் என்ன முட்டாள்தனமா குற்றம் சாட்டுறேன்னு நீங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்றார். அவர் கோபமாக ஆத்மிகாவை சுட்டிக்காட்டி, அவ அவந்திகாவை கடத்திட்டு போயிட்டு அவளை சாகடிக்க அடித்தளத்திற்குள்ள வச்சு செவுரு வச்சு அடைச்சிருக்கா. அது அவந்திகாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது இல்லாம வேற என்ன? என்னோட பேரை மட்டும் இந்த அளவுக்கு பண்ணலனா அவ எங்க அடைச்சு வச்சிருக்கான்னு சொல்லி இருப்பாளா? அந்த மோசமான பொண்ணு அவந்திகாவை உயிரோட அடைச்சு வச்சே கொண்டு இருப்பா. எவ்வளவு நாடிதான் அதுல அவளால இருந்திருக்க முடியும்? இது அவளை கொடுமைப்படுத்தினது இல்லையா? நீங்க 2 பேரும் இது விளையாட்டுக்கு பண்ணினதுன்னு வாய் கூசாம எப்படி சொல்ல முடியும்? இது விளையாட்டு அப்படின்னா உங்க பொண்ணை எங்க வீட்டு பையனை விட்டு கடத்த சொல்றேன். அப்படியே ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன், இது ஒரு விளையாட்டு தான்னு. உங்க 2 குடும்பம் மட்டும்தான் அதுக்கு தகுதியானவங்கன்னு நினைக்க வேண்டாம். என்னோட குடும்பம் அது போல விளையாட்டெல்லாம் பண்ணும். உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா சொல்லுங்க, செஞ்சிடலாம். நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி வசதி, உங்களுக்கு பண்ணிடலாமா? அவர் பேசியதை கேட்டதும் ஆதித் நாராயணன் முகமும் செந்தில்நாதன் முகமும் பே அறைந்தது போல ஆனது. எதுவும் பேசாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தனர். ராஜச்சந்திரன் முழு நிகழ்வையும் வெளிப்படையாக அப்படியே கூறினார். எனவே அவர்களுடைய திட்டம் பெருமளவில் தோல்வியடைந்தது. ஆத்மிகாவின் நடவடிக்கைகளை கொலை செய்யும் தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் ஒரு கொலை முயற்சியாக பார்க்க சந்திரன் குடும்பத்தினர் முடிவு செய்திருந்ததால் அவர்கள் இதை அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டார்கள். ஆத்மிகாவின் செயலை ஒருவித விளையாட்டாக செய்தது என்று அவர்களால் தொடர்ந்து நிரூபிக்க முடியவில்லை. இவை அனைத்தையும் கண்டுபிடித்த பிறகு செந்தில்நாதன் பெருமூச்சு விட்டு,
நல்லது. ஒரு விஷயத்த நம்ம எப்படிதான் தீக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன நிபந்தனைன்னு சொல்லுங்க, அது எங்களால முடிஞ்சா நாங்க அதை செய்யறோம் என்று கூறினார். சந்திரன் குடும்பம் அவ்வளவு எளிதில் பின்வாங்காது. இதை அவர்கள் பின்னால் வைக்க அவர்கள் சில விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். ராஜச்சந்திரன், ஆதித் நாராயணன் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சம்மதிக்கிறோம். உங்களோட நிபந்தனை என்ன என்றார். அனுபமா ஆத்மிகாவின் அம்மா என்ற முறையில் அவளும் கொஞ்சம் நடித்து, இங்க பாருங்க ராஜச்சந்திரன் சார், இந்த தடவை எங்க பொண்ணும் மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிருக்கான்னு எனக்கு புரியுது. ஆனா அவ என்னோட ஒரே பொண்ணு. அவ ஆதித் நாராயணன் குடும்பத்தோட ஒரே பெண் வாரிசு மட்டுமல்ல, செந்தில்நாதன் குடும்பத்துக்கு இவதான் ஒரே வாரிசு. அவ வாழ்க்கை அழியறத எங்களால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க நிபந்தனை என்னன்னு சொல்லுங்க, நாங்க அதை செய்றோம் என்றார். ஆத்மிகா நடிக்க தொடங்கினார். முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு, தாத்தா, என்னோட தப்புதான், நான் உணர்ந்துட்டேன். நான் பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம்தான். ஆனா பிளீஸ் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க என்றாள். செந்தில்நாதன் உறவுகளை பயன்படுத்த தந்திரத்தை மாற்றினார். ராஜச்சந்திரன், நம்ம பல வருஷமா குடும்ப நண்பர்களாக இருந்தோம். இந்த நேரத்துல எல்லையை மீறி நாங்க உங்க குடும்பத்துக்கு தீங்கு பண்ணிட்டோங்கிறது ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம இத்தனை வருஷம் நட்புக்கு அடையாளமா பிளீஸ் அந்த பொண்ணை மன்னிக்க முடியுமா? நீங்க அப்படி மன்னிச்சிட்டா இந்த 2 குடும்பமும் இந்த உதவிய என்னைக்கும் மறக்காது என்றார். செந்தில்நாதன் குடும்பமும் ஆதித் நாராயணன் குடும்பமும் இந்த அளவிற்கு தங்களை தாழ்த்தி கொண்டன. அவர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தின் பெயர் கெட்டுவிடக்கூடாது. அவர் அசையாமல் இருந்தார். நீங்க 2 பேரும் ஏன் இதையெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? இந்த பிரச்சனையில அவந்திகாவோட வார்த்தையில தான் இருக்கு. இந்த பிரச்சனைய நாம எப்படி சரி பண்ணுவோங்கிறது அவளை பொறுத்தது. உங்களோட மன்னிப்ப அவ ஏத்துக்கலனா அதுதான் இந்த சந்திரன் குடும்பத்தின் முடிவா இருக்கும் என்றார். செந்தில்நாதன் மற்றும் ஆதித் நாராயணன் முகங்கள் அதிர்ச்சியானது. இவர் எப்போது இருந்து தனது உறவுகளை பாதுகாக்க ஆரம்பிச்சாரு? அவர் சிறு வயதில் இப்படி இருக்கவில்லை. அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக சந்திரன் குடும்பத்தின் பயனிற்காக மட்டுமே எல்லாம் செய்வார். அவர் இதை யாருக்காகவும் செய்திருக்க மாட்டார். சந்திரன் குடும்பத்தையே சேராத ஒருவருக்கு இவ்வளவு பெரிய மதிப்பா? மேலும் அவந்திகா இறுதியில் காப்பாற்றப்பட்டாளா இல்லையா? எனவே அவர் இதை ஏன் செய்கிறார்? ராஜச்சந்திரன் சார், நீங்க தான் இந்த குடும்பத்தோட பெரிய மனுஷன். அதனால இந்த பிரச்சனைக்கான முடிவை நீங்க தான் எடுக்கணும் என்று அனுபமா புன்னகையுடன் கேட்டார். ராஜச்சந்திரன் கோபமாக, அவந்திகா இன்னும் சட்டப்படி எங்க குடும்பத்துக்குள்ள வரல, அவளும் இன்னும் ஒத்துக்கல. அதனால கண்டிப்பா அவ சார்பா என்னால முடிவெடுக்க முடியாது. எங்க சந்திரன் குடும்பம் அவ மேல பாசம் வச்சிருக்கு. ஏன்னா திடீர்னு அவ சந்திரன் குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. என்ன பண்றது என்றார். 2 பெரியவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். எப்போது சந்திரன் குடும்பம் இப்படி மாறியது? அவர்கள் முட்டாள்கள் அல்ல. இப்போது சந்திரன் குடும்பத்திற்குள் சுமந்த எடையை அவர்கள் பார்க்க முடிந்தது. சந்திரன் குடும்பத்தினர் அவளை புறக்கணிப்பார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவள் ரவியிடம் இருந்து விவாகரத்து பெற்றவள். ஆனால் இப்போது சந்திரன் குடும்பத்தில் அவள் மீண்டும் திருமணம் செய்து கொள்வாள் என்று சந்திரன் குடும்பத்தினர் இன்னும் நம்புகிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த விஷயத்தில் முடிவெடுக்கும் முடிவை அவளிடம் ஒப்படைக்க அவர்கள் தயாராக இருந்தனர். இந்த அவந்திகா மீது சந்திரன் குடும்பம் இவ்வளவு மதிப்பு வைத்திருப்பது ஏன்? அவர்கள் நிறைய பேர் அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் அவளை பார்த்த விதம் இறுதியாக மாறியது. மிக குறைவாக எடை போட்ட நபர் இன்று உண்மையில் மிக முக்கியமானவர். அவர்களின் திட்டம் ஆரம்பத்தில் இருந்தே தவறு. அவந்திகாவிற்கு அந்த குடும்பம் அளிக்கும் முக்கியத்துவத்தால் ஆத்மிகாவும் ஆச்சரியப்பட்டாள். அவள் முன்பே அறிந்திருந்தாள் அவள் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்க மாட்டாள். இருப்பினும் ஆத்மிகா அவள் செய்ததற்கு வருத்தப்படவில்லை. அவள் மிகவும் கவனமாக திட்டமிடவில்லை என்று வருந்தினாள். அவந்திகா, ராஜச்சந்திரன் சொல்றது சரிதான். நீதான் இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவ. அதனால இது நாங்க உன்கிட்டயே கொண்டு வரோம். சொல்லு, ஆத்மிகாவுக்கு எந்த மாதிரியான இழப்பீடு வேணும்னு நினைக்கிற? கவலைப்பட வேண்டாம். உன்னோட விருப்பம் எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்ற நாங்க எங்களால முடிஞ்ச வர முயற்சி செய்வோம் என்று செந்தில்நாதன் கூறினார். அவரது ஈர்க்கக்கூடிய தோரணை பொதுவாக மற்றவர்களிடம் இருந்து மரியாதை கூறும். கிட்டத்தட்ட எல்லோரும் அவருடைய அதிகாரத்திற்கு தலை வணங்குவார்கள். இருப்பினும் அவந்திகா மட்டும் விதிவிலக்கு. அதனால இப்போ நீ மன்னிப்பு கேட்க தயாரா இருக்க, அப்படிதானே என்று அவந்திகா லேசாக கேட்டாள். அவளுடைய குரலில் எந்தவித உணர்ச்சிகளும் இல்லை. அனுபமா சிரித்து கொண்டே கூறினாள், கண்டிப்பா இந்த முறை மன்னிப்பு நேர்மையாவும் மனதாரமும் இருக்கும் என்றார். அவந்திகா ஆத்மிகாவை பார்த்து, ஆத்மிகா நீயும் தானே என்றாள். அவள் கோபத்தை அடக்கி தலையாட்டினாள். ஆமா, கண்டிப்பா நான் என்னோட மனதார மன்னிப்பு கேட்கிறேன் என்றாள். அவள் முடியாது என்று சொல்ல தேவையில்லை. அவந்திகா இயல்பாகவே ஆத்மிகாவின் மனதில் உள்ள எண்ணங்களை புரிந்து கொண்டாள். இருப்பினும் ஆத்மிகா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவள் விரும்பவில்லை. அவள் விரும்பியது வேறு விஷயம். அவந்திகா சற்று தலையாட்டினாள். சரி,
மிஸ் அவந்திகா இப்ப நேர்மையா மனசாட்சிக்கு உட்பட்டு மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கிறதுனால அவ நான் கேக்குற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். அதுதான் நான் கேக்குறது என்றாள். என்ன கேள்வி கேளு என்று ஆத்மிகா கூறினாள். அவந்திகா அவளை முறைத்து பார்த்து அமைதியாக தெளிவாக கேட்டாள். நீ இப்படி பண்ணியே, அதுக்கு என்ன காரணம்? எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும் என்றாள். அவள் கூறியதை கேட்டதும் ஆத்மிகாவிற்கு உள்ளுக்குள் பயம் வந்தது. இருப்பினும் அதை காட்டிக்கொள்ளாமல் அப்பாவை போல முகத்தை வைத்துக் கொண்டு, என்ன சொல்ற? உன்னை பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்கிறது உண்மைதான். அதுவும் இல்லாம நீ என்ன அவமானப்படுத்தின. அதனால உன் மேல இருந்த கோவத்துல நான் விளையாட்டுத்தனமா அப்படி பண்ணிட்டேன். வேற யாரும் இதுக்கு காரணம் இல்ல, நான் மட்டும்தான் என்றாள். அவந்திகா கோபமாக, ஓ, அதனாலதான் நீ என்ன கொலை பண்ண நினைச்ச, வேற யாரும் இதுல சம்மந்தப்படல அப்படிதானே என்றாள். நான் தான் சொன்னேனே, விளையாட்டுக்காக தான் அப்படி பண்ணேன் என்றாள். போதும் நிறுத்து, நீ திரும்ப என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. ஆத்மிகா, நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தா உன்னோட மன்னிப்ப நான் ஏத்துக்க எந்த காரணமும் இல்ல. உன்னோட தப்ப நீ ஒத்துக்க மாட்ட. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி உன்னை மன்னிப்பேன்னு எதிர்பார்க்கிற என்று கோபமாக கத்தினாள். நான் தான் எல்லாம் ஒத்துக்கிட்டேனே, அப்புறம் என்ன நான் ஒத்துக்கலன்னு சொல்றேன்? அவந்திகா, நீ என்ன வேற எதுவும் பிளான் பண்ணிட்டு என்கிட்ட விளையாட்டு காட்டுறியா? எங்க ஆதித் நாராயணன் குடும்பமும் செந்தில்நாதன் குடும்பமும் உன்னை தேடி மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். அதனால எங்க பொறுமைய ரொம்ப சோதிக்கிறேன். நாங்க எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுறோம்னு நீ நினைச்சிட்டியா? நாங்க சந்திரன் குடும்பம் முகத்துக்காக மட்டும்தான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டு இருக்கோம். அதனால நீ ரொம்ப இப்படியே விளையாட்டு காட்டிட்டு இருக்கலாம்னு நினைச்சிடாத. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னையும் சந்திரன் குடும்பத்தையும் கொன்னு யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு கண் காணாத இடத்துல புதைச்சிடுவேன் என்று திமிராக பேசினாள். ஆத்மிகா, இப்ப வாய மூட போறியா இல்லையா? செந்தில்நாதன் அவளை கடுமையாக திட்டினார். அவரது திடீர் கர்ஜனை கேட்டு ஆத்மிகா அதிர்ச்சி அடைந்தாள். அவள் அவநம்பிக்கையுடன் அவரை உற்று பார்த்தாள். சாதாரணமாக அவளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடும் தாத்தா ஏன் திடீரென்று அவள் மீது எப்படி கோபப்பட்டார் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளிடம் ஏன் அவர் இப்படி கோபமாக நடந்து கொண்டார்? ஏமாற்றமும் கோபமும் அவள் கண்களில் இருந்து மலமளவென கண்ணீரை வரவழைத்தது. ஆதித் நாராயணனும் அவள் மீது கோபப்பட்டார். அவளை பார்த்து, ஆத்மிகா, நீ எப்படி இந்த அளவுக்கு மாறின? இந்த அளவுக்கு பேச எங்கிருந்து கத்துக்கிட்ட? இதுதான் நாங்க உனக்கு கத்து கொடுத்ததா? நீ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா என்ன ரொம்ப பேசுற? சொல்லு, இது போல வேலையெல்லாம் செய்ய உன்னை தூண்டி விட்டது யாரு? சீக்கிரம் சொல்லு, இப்ப சொல்ல போறியா என்ன என்று இருவரும் இவள் மீது கோபத்தை காட்டினர். செந்தில்நாதன் குடும்பமும் ஆதித் நாராயணன் குடும்பமும் ஆத்மிகாவை யார் பயன்படுத்தியது என்பதை அறிய விரும்பினர். ஏனென்றால் அந்த நபரை கண்டுபிடித்து இந்த பழியை அவர்கள் ஆத்மிகாவிடம் இருந்து அந்த நபரின் மேல் போட்டு விடுவார்கள். ஆனால் அவள் உண்மையை சொல்ல மறுத்துவிட்டாள். அது மட்டுமில்லாமல் அவள் இன்னும் இதை குறித்து கவலைப்படவில்லை. நிலைமை மோசமாகுவதை அவள் இன்னும் உணரவில்லை. அவள் உண்மையை கூறவில்லை என்றால் அவளுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று அவளுக்கு புரியவில்லை. சந்திரன் குடும்பத்தினர் தங்களுக்கு வேண்டியதை கூறியிருந்தனர். ஆனால் ஆத்மிகா விடாப்பிடியாக இருந்தாள். நிலைமையை எவ்வாறு கையாள வேண்டும் என்று அவளுக்கு இன்னும் புரியவில்லை. அவளுடைய குடும்பம் பாதுகாக்கும் என்று அவள் உண்மையில் நினைத்தாளா? அவளால் செந்தில்நாதன் குடும்பமும் ஆதித் நாராயணன் குடும்பமும் பாதிக்கப்படக்கூடும் என்பது அவளுக்கு இன்னும் புரியவில்லை. அவளை காப்பாற்ற அவர்கள் பல விஷயங்களை யோசித்து வைத்திருந்தார்கள். அதனால் அவர்களது நோக்கங்களை புரிந்து கொள்ளாத அளவுக்கு அவள் இன்னும் எப்படி ஊமையாக இருக்க முடியும்? அனுபமாவிற்கு தன்னுடைய மகளை மிகவும் பிடிக்கும். ஆனால் இப்போது அவளின் மீது பாசத்தை காட்டிக் கொடுக்கும் நேரம் இல்லை என்று அவள் அறிந்தாள். அவர்களின் எதிர்ப்பாளர் வேறு ஏதேனும் சாதாரண குடும்பமாக இருந்தால் அவர்களை கண்டிப்பாக ஏமாற்றி இருப்பார்கள். ஆனால் அவர்களை எதிர்ப்பது சந்திரன் குடும்பம். அதனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. செந்தில்நாதன் குடும்பமும் ஆதித் நாராயணன் குடும்பமும் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒரு கொலையாளியை பாதுகாக்க முடியாது. எல்லோரும் அவளை கேட்கும் போது அவர்கள் உண்மையை வெளிப்படுத்தும்படி அவளை கட்டாயப்படுத்த வேண்டியிருந்தது. ஆத்மிகா, இங்க வா. அனுபமா அவளை பாசமாக அரவணைத்து ஆறுதல் படுத்தினார். உன்னை இந்த நிலைமையில நிக்க வச்சதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அழாத. நீ உண்மையை சொல்லிட்டா நாங்க ஏன் இப்படி நடந்துக்க போறோம் என்றார். ஆத்மிகா அவளுடைய அம்மாவை அணைத்துக் கொண்டு இன்னும் தேம்பி தேம்பி அழுதார். அம்மா, நான் உங்க எல்லாரையும் வெறுக்கிறேன். நீங்க எல்லாம் நான் டார்ச்சர் பண்றீங்க. நான் எந்த தப்பும் செய்யல. நான் என்ன செஞ்சனோ அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். அப்படி இருந்தும் நீங்க என்ன திரும்ப திரும்ப இப்படி டார்ச்சர் பண்ணா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. என் மேல உங்களுக்கு பாசமே இல்லாம போயிடுச்சுல்ல என்று அழுது கொண்டே இருந்தார். சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் ஆத்மிகா திணறினாள். அவளுடைய கண்ணீர் அருவி போல கூட்டியது. அவள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அந்த அழுகையினால் தன்னுடைய குடும்பம் மனம் இறங்கும் என்று நினைத்தாள். நியாயமற்ற முறையில் எதிர்த்து பேசினாள். தன் குடும்பத்தினர் நிபந்தனையின்றி மன்னிப்பார்கள் என்று அவள் நினைத்தாள். அவள் நினைத்ததும் உண்மைதான். ஆனால் இங்கு இருக்கும் நிலைமை வேறுபட்டது.
அவளுடைய கண்ணீரால் இனி எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது. ஆத்மிகா, நீ இந்த விஷயமே உனக்கு நல்ல பாடமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீ ஏன் இதை பண்ணுனேன்னு என்கிட்ட சொல்லிடு. கவலைப்படாத, நீ அப்படி சொல்லிட்டா நாங்க கண்டிப்பா உன்னை மன்னிச்சிடுவோம் என்று அவளுடைய அம்மா மெதுவாக அவளை ஆறுதல் படுத்தினார். அவள் கண்களை துடைத்துக் கொண்டு தன்னுடைய அம்மாவை பார்த்து, அம்மா, உண்மையிலேயே நான் உங்ககிட்ட காரணம் சொன்னா நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுவீங்களா என்றாள். கண்டிப்பா, யாரு என்னன்னு நீ பயப்படாம சொல்லு என்று அனுப்புமா உறுதியாக தலையசைத்தார். ஆதித் நாராயணனும் உறுதி அளித்தார். நீ ஏன் இப்படி பண்ணுனேன்னு நாங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். மத்தவங்கள பத்தி எல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. ஆத்மிகா, தாத்தாவுக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. அதனால நீ என்கிட்ட உண்மைய சொன்னினா யாரும் உன்னை எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. சொல்லுமா என்று அவளிடம் கேட்டார். உனக்கு இந்த தாத்தாவும் உறுதியா சொல்ற, உண்மைய மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் மத்தத நாங்க பாத்துக்கிறோம் என்று செந்தில்நாதன் மேலும் கூறினார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராஜச்சந்திரனுக்கு கோபம் வந்தது. இந்த ஆத்மிகா செய்ததை போலவே அவருடைய குழந்தைகள் அல்லது பேர குழந்தைகள் யாராவது செய்திருந்தால் அவர் அவர்களை அந்த இடத்திலேயே நிராகரிப்பார். இங்கு நடக்கக்கூடியவைகளை எல்லாம் அவந்திகா கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள். இறுதியாக எல்லோரும் அவள் மீது செலுத்திய கவனத்தில் திருப்தி அடைந்த ஆத்மிகா உண்மையை சொல்ல முடிவு செய்தாள். அவள் அவந்திகாவை சுட்டிக்காட்டி மிகுந்த அதிருப்தியுடன் முணுமுணுத்தாள். உண்மையிலேயே இதுக்கெல்லாம் காரணம் அவளோட தப்புதான், அதனாலதான் அப்படி செஞ்சேன் என்றாள். தாத்தா, நான் மாதவன் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். சந்திரன் குடும்பம் வித்யுக்தா மாதவனை கொலை பண்ணது மட்டும் இல்லாம இந்த அவந்திகா லீலாவோட ஏபிசி நிறுவனத்தையும் மொத்தமா அழிச்சிட்டா. இவ ஜனாதிபதியோட வீட்டுல கூட அவ வேணும்னே விதர்சனா குடும்பம் பிரச்சனை பண்ணா. அவ ரொம்ப மோசமானவ. அதனாலதான் மாதவன் குடும்பத்தை சார்பா நான் அவளை பழி வாங்கலாம்னு அப்படி பண்ணேன் என்றாள். ஆத்மிகா பேசி முடித்த தருணம் அனைவரின் முகங்களும் அதிர்ச்சியானது. அப்படின்னா நீ மாதவன் குடும்பத்துக்காக தான் அவங்க சார்பா பழி வாங்கினேன்னு சொல்ற, அப்படிதானே என்று அவந்திகா கேட்டாள். ஆத்மிகா ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள். ஆமா, நான் அவங்க கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்கேன். அதனால நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதான் உன்னை அப்படி பண்ணேன் என்றாள். சூப்பர், அப்போ உன்னை மாதவன் குடும்பம் உள்ளங்கையில வச்சு தாங்கி இருக்குமே என்று அவந்திகா கேட்டார். ஆத்மிகா சிரித்தபடி, ஆமா, மாதவன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே என்ன நல்லபடியா தான் பாத்துப்பாங்க. எங்க ஆதித் நாராயணன் குடும்பமோ மாதவன் குடும்பமோ எப்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்றாள். அவந்திகா சிரித்துக்கொண்டே, இப்பதான் எனக்கு முழு கதையும் புரியுது என்றாள். நான் இத எந்த நோக்கத்துக்காகவும் செய்யல. எனக்கு காரணம் இருக்கு. இது எல்லாமே உன்னோட தப்பு தான். நீ ஏன் மாதவன் குடும்பத்துக்கு இவ்ளோ கெடுதல் பண்ணிருக்க? அவங்க தான் உன்னை எதுவுமே செய்யல. அவங்க நீ வித்யுக்தாவை கொலை பண்ணது கூட உன் மேல கேஸ் போடாம உன்னை போனா போதுன்னு சும்மா தான் விட்டாங்க. அப்படி இருக்க நீ அந்த குடும்பத்தை சும்மா விட்டியா? இல்ல, இப்ப வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்க. அதனால இது எல்லாமே உன்னோட தப்பு தான். ஃபியூச்சர்லயாவது ஒழுங்கா இருந்துக்க, இனி இப்படி நடந்துக்காத என்று ஆத்மிகா அவந்திகாவை பார்த்து கூறினாள். ராஜச்சந்திரன் சிரித்தபடி, செந்தில்நாதன், ஆதித் நாராயணன், உங்க செல்ல பேத்தி கண்டிப்பா ரொம்ப அப்பாவி, அடி முட்டாளும் கூட. நல்லா வளர்த்திருக்கீங்க உங்க பேத்திய என்று நக்கலாக கூறினார். இருவரும் நிச்சயமாக அவருடைய கிண்டலான பேச்சை புரிந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் அரசியல் உலகில் சிறந்தவர்கள். அதனால் அவர்கள் உடனடியாக புரிந்து கொண்டனர். ஆத்மிகாவை மாதவன் குடும்பத்தினர் பயன்படுத்திக் கொண்டனர். மாதவன் குடும்பத்தின் வாரிசான அரவிந்தை இவள் காதலிப்பதால் அவள் எப்போதும் அவர்களின் குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்ததை அவர்கள் அறிந்தார்கள்.